ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலாக ரீசெண்ட் டேஸில் இந்த மனித நேயம்ங்கிறது என்ன நம்ம எல்லாருக்கிட்டையும் செத்து போயிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் ஒரு பிழைப்பு தேடி வந்த வடமாநில தொழிலாளியை வந்து வெட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கக்கூடிய டிவி சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேசுகிறதா இருக்கட்டும், கெட்ட வார்த்தையில் அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் வந்து நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நடக்கக்கூடிய பிக் பாஸ் சீசன் 9 இது வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்குமே நான் பார்த்தது கிடையாது. ஆனால் நேற்றுக்கு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ட்விட்டர், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே வந்து ட்ரெண்டிங்கில் போனதுக்கப்புறம் சரி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு சின்ன காரு, அந்த காருக்குள்ளே 9 பேர் வந்து அந்த டாஸ்க்குக்காக வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கணும். அதில் வந்து இவங்க பேசிக்கிறாங்க, 18+ பேசிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து திட்டிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கல அப்படி தான் சொன்னாங்க. பட் என்ன இதெல்லாம் வந்து எப்படி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க? இதுக்கு வந்து சென்சார் எதுவுமே இல்லாதனால வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணி இதனால வந்து ஒரு டிஆர்பியை ஏற்றுறாங்க. மோரோவர் நேத்திக்கு வந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதநேயமே கிடையாது. ஒருத்தங்களை கீழே பிடிச்சி தள்ளி விட்டு அவங்களுக்கு பிச் வந்து அவங்கள பற்றியும் தப்பாக பேசி அவங்கள பற்றி அவங்க ஃபேமிலியை பற்றி எல்லாத்த பற்றியும் வந்து ரொம்பவே வந்து தரக்குறைவாகவும் தப்பாகவும் பேசி இவங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது, அவங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே எல்லாத்த பற்றியும் ரொம்ப அவங்களும் வந்து யோசிக்கணும். டிவி சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை டெலிகாஸ்ட் பண்ணல அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிச்சிருக்கணும். எதை பற்றியுமே யாருமே யோசிக்காமல் அவங்களே வந்து ஆன் ஷோவை வந்து ஏரில் டெலிகாஸ்ட் பண்ணல. பார்த்தீங்கன்னா இதை பார்க்கக்கூடிய குடும்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து என்ன நினைப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து இவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு மனித நேயத்தையே வந்து அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை இந்த விஷயத்தை பார்த்ததுன்னா நாளைக்கு அது வளரையில் வந்து அதோட மனசில் வந்து இந்த விஷயம்தான் அதுக்கு பதியுமே தவிர அது மாறுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. என்னதான் ரெட் கார்டு கொடுத்தாலுமே அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த ஷோவை பார்த்துருப்பாங்க, அத்தனை லட்சம் பேர் மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க, அத்தனை குழந்தைகளும் இதை பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்களோட மென்டாலிட்டி என்ன ஆகும், என்ன நடக்கும், என்ன நினச்சிப்பாங்க அப்படிங்கிறது இருக்குதுல்ல. இதை போடுறதுக்கு முன்னாடி அவங்களும் யோசிச்சிருக்கணும். அந்த டிவியில் போடுறதுக்கு முன்னாடி இல்லை இதை வந்து அந்த கேமையே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இல்லை எதுவுமே பண்ணாமல் ஒருத்தங்களை தள்ளி விட்டு அவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி அவங்க உடம்பு சரியில்லாமல் போய் அப்போ கூட வந்து அவங்க மனிதாபிமான அடிப்படையில் கூட வந்து எதுவுமே கண்டுக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா. இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்துட்டு இருக்கு. இதை நான் பிளேம் பண்ணல அந்த பர்சனையோ இல்லை ஏதோ அந்த சொசைட்டியாக நம்ம பார்க்கல. இது எங்கே போய் முடிய போகுதுங்கிறது தான் நம்மளை சுற்றி இருக்குது. இதை பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பை பை.